இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 39 மற்றும் 40ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 39வது அதிகாரத்திலே யோபுவிடம் கர்த்தர் இயற்கையின் படைப்புகளின் மாண்பை பற்றி பேசி கேள்வி எழுப்பும் பகுதியாக அமைகின்றது. மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத, ஆனால் கர்த்தரின் கட்டுப்பாட்டில் உள்ள 6 விலங்குகளின் சிறப்புகளை பற்றி இந்த அதிகாரம் பேசுகிறது. இந்த அதிகாரத்தின் 6 விலங்குகளையும் 6 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் காட்டு ஆடுகள் மற்றும் மான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் காட்டு கழுதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் காண்டாமிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நெருப்புக்கோழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியாக 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் குதிரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பகுதியாக 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் கழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே காட்டு ஆடுகள் மற்றும் மான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு ஆடுகள் எப்போது குட்டி போடும், அதன் காலத்தை மனிதனால் தெளிவாக அறிய முடியவில்லை. அவைகளின் கர்ப்பகாலம் மற்றும் அவைகள் படும் வேதனை ஆகியவை அனைத்தையும் கவனித்து பார்ப்பது கர்த்தர் தாமே என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இந்த அதிகாரத்திலே மனிதனின் அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார். அவை அநேகம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகின்றது. யோபுவின், அதாவது மனிதனின் குறைவான அறிவை விட சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் ஞானம், படைப்பின் மேன்மை எத்தனையோ பல மடங்கு பெரியது என்பதை உணர்த்துவதற்காக கர்த்தர் இதை பேசுகின்றார். 1-2 வசனங்களிலே, வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ என்று கர்த்தர் கேள்வி கேட்கின்றார். உண்மையாகவே மனிதர்களாலே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதிகமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கர்த்தர் நீதியும் இரக்கமும் அன்பும் உடையவர் என்பதை மறந்து போக வேண்டாம். 2வதாக காட்டு கழுதையை குறித்து 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும்போது, காட்டு கழுதைகளை கர்த்தர் சுதந்திரமான சுவாபத்தை கொடுத்து அதை யாராலும் அடக்கி வீட்டு விலங்கு போல் வேலை வாங்க முடியாதபடி பாலைவனத்திலே அதை வைத்திருக்கின்றார். பாலைவனம் அதற்கு வீடாகவும் உப்பு நிலங்களை அதன் இருப்பிடமாகவும் கர்த்தர் படைத்திருக்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றார். 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் என்று கேட்கின்றார். 3வதாக 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் காண்டாமிருகத்தின் சக்தியை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ என்று கேள்வி கேட்டு அதன் சக்தியை விவரிக்கின்றார். அதை மனிதன் தன் வயலில் உழுவதற்கோ அல்லது கட்டி காப்பதற்கோ மனிதனுக்கு இருக்கின்ற பலனோ ஞானமோ போதாது என்பதை விவரிக்கின்றார். 4வது மிருகமான நெருப்புக்கோழியை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும், தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமல்லவோ என்று கேட்கின்றார். இந்த தீக்குருவிகள் தங்கள் முட்டைகளை மண்ணில் இட்டு கவனிக்காமல் விட்டுவிடுகிறது. மற்ற விலங்குகள் அதை மிதித்துவிடும் அபாயம் இருந்தாலும் கடவுள் அதற்கு ஞானத்தை கொடுக்கவில்லை. அது ஓடும்போது குதிரையையும் அதன் மீதிருக்கும் மனிதனையும் விட வேகமாக ஓடும் ஆற்றல் படைத்தது என்பதையும் வர்ணிக்கின்றார். 5வதாக குதிரையை குறித்து 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும்
குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ என்று கேள்வி கேட்கின்றார். குதிரைக்கு கர்த்தர் மிகுந்த வலிமையையும் கழுத்தில் அசையாத கம்பீரமான பிடரியையும் தந்திருக்கின்றார். அது போர்க்களத்தில் பயமில்லாமல் எதிரிகளை நோக்கி செல்லும் ஆற்றல் வாய்ந்ததாகவும், எக்கால சத்தத்தை கேட்டு சிலிர்த்து எழும்பி முன் செல்கிறதாகவும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆறாவதாக ராஜாளி கழுகை குறித்து 26ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் எடுத்துரைக்கின்றார். உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ என்று கேட்கின்றார். கழுகு வானத்தில் உயரே பறந்து காற்றின் திசையை அறியும் ஞானம் கர்த்தர் அதற்கு கொடுத்திருக்கின்றார். கழுகு மலையின் உச்சியிலே தன் கூட்டை அமைத்து தூரத்தில் இருக்கும் இரையை கூர்மையாக கவனித்து வேட்டையாடி தன்னுடைய குஞ்சுகளுக்கும் கொடுக்கிறதை குறித்தும் சொல்லுகின்றார். இவை அனைத்தும் கர்த்தருடைய ஞானம் என்பதை மனிதன் புரிந்து கொள்வதற்காக மனிதனுடைய எண்ணத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானத்திற்கு மிகவும் அப்பாற்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொண்டிருக்கின்றார் என்பதையே இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கின்றது. 40வது அதிகாரத்திலே தேவன் திரும்பவும் பேசுவதை குறித்தும் யோபு பேசுகின்ற 3 வசனங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் சுயநீதியை கண்டித்து கர்த்தரின் சர்வ வல்லமையை யோபு உணரச் செய்வதற்கு ஒரு திருப்பு முனையாக இந்த அதிகாரம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 40ஆம் அதிகாரத்திலே யோபின் குற்றச்சாட்டுகளுக்கு கர்த்தர் பதிலளிக்கும் விதமாக அவரை தண்டித்து பெஹிமோத் என்னும் ஒரு பிரமாண்டமான மிருகத்தை உதாரணமாக காட்டி மனிதனுக்கு இவ்வளவுதான் வரம்பு உண்டு என்பதை புரிய வைக்கின்றார். 40வது அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தரின் சவால் மற்றும் யோபுவின் அடக்கத்தை குறித்து பார்க்கின்றோம். 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தரின் நீதியும் யோபின் பலவீனத்தையும் குறித்து பார்க்கின்றோம். 3வது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பெஹிமோத் என்ற மிருகத்தின் படைப்பையும் அதன் மகிமையையும் பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே கர்த்தரின் சவாலை குறித்து படிக்கின்றோம். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்று கர்த்தர் கேட்கின்றார். பதில் சொல்லுகின்றார் யோபு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று பதிலுரை சொல்லுகின்றார். சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. கர்த்தரின் அளவற்ற ஞானமுள்ள காரியங்களையோ அல்லது அவர் நிறைவேற்றி வருகின்ற செயல்களையோ யோபு முழுவதுமாக புரிந்து கொள்ளாதபடி தேவனுடைய சர்வ வல்லமையின் நிர்வாகத்தை குறித்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை குறித்து வினவும் போது இப்படி பதில் வருகின்றது. யோபு பக்தன் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படி தேவன் அனுமதித்த துன்பங்களை பற்றி கூட தேவனுடன் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்பதையே நாம் கண்டு கொள்ளுகின்றோம். கர்த்தர் தன்னிடம் பேச வேண்டும், தனது கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொல்ல வேண்டும், தனது துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தனக்கு கூற வேண்டும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த யோபு கர்த்தர் பேசியதும் தன் வாயை மூடிக்கொண்டார். கர்த்தரோடு பேச வாய்ப்பு கிடைத்ததும் யோபினால் ஒன்றும் பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்ப சமயங்களில் கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து துன்பத்தை தாங்கவும் போராட்டங்களை மேற்கொள்ளவும் கர்த்தரிடம் பலன் கேட்க வேண்டும். கர்த்தரிடம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்பதற்காக அல்ல, முழுமையாய் கர்த்தரை நம்பி விசுவாசித்து கர்த்தர் பேரிலே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். உண்மையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் இறுதியில் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கேதுவாகவே மாற்றுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அளவிட முடியாத ஞானத்தினால் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் சிறப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுகிறார். பல வேளைகளிலே நமக்கு அவைகள் புரியாமல் இருந்தாலும்
முழுமையாய் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கின்றது. மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபையே நமக்கு போதுமானது என்பதை பவுலப்போஸ்தலனுடைய வாக்கிலிருந்து கண்டுகொள்ளுகின்றோம். 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்படியே நாம் வாழுவோமாக. 2வது பகுதியாக கர்த்தரின் நீதியும் யோபின் பலவீனத்தை குறித்தும் 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார், இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று கேட்கின்றார். கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கும்போது அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் கர்த்தருடைய வழிகளுக்கும் முழுமையாய் யோபு கீழ்ப்படிந்து வர வேண்டும் என்று விரும்புகின்றார். யோபு தொடர்ந்து கர்த்தரை எதிர்க்காதபடியும் கர்த்தரின் அன்பையும் கிருபையையும் அவர் மேல் வைத்திருக்கின்ற உண்மையான கரிசனையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பகுதியில் ஆண்டவர் அவரோடு எடுத்துரைக்கிறதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதியாக 15ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பெஹிமோத் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு மிருகத்தின் படைப்பை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெஹிமோத் என்ற மிருகம் மனிதனால் அடக்க முடியாத மிகவும் பலம் வாய்ந்த ஒரு உயிரினமாகும். இது டைனோசர் வகையை சார்ந்த ஒரு பெரிய நீர் யானையாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பான இந்த சிறிய விலங்கையே மனிதனால் எதிர்க்க முடியவில்லை என்றால், அந்த விலங்கையெல்லாம் படைத்து ஆளுகின்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை எதிர்த்து நிற்பது எவ்வளவு கடினம் என்பதை உணர்த்துவதற்காக யோபுவுக்கு இது சொல்லப்பட்டது. 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்துப் பார், உன்னை உண்டாக்குனது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும், அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. யோபுவினால் ஆண்டவர் உண்டாக்கிய இந்த பெஹிமோத் போன்ற பிராணிகளை அடக்க முடியாவிட்டால், இந்த பிராணிகளை உருவாக்கின கர்த்தரை கேள்வி கேட்கவோ அவருக்கு ஆலோசனை சொல்லவோ அவருக்கு தகுதி இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றார். உலகத்தின் மேலும் மனுகுலத்தின் வாழ்க்கையின் அனைத்து காரியங்கள் அலுவல்கள் மேலும் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். ஆகவே கர்த்தருக்கு முழுமையாய் யோபு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையில் நேரிடும் துன்பங்கள் உபத்திரவங்கள் போன்ற எதிர்மறையான காரியங்களிலும் ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இவை இரண்டிலுமே கர்த்தரையே நம்பி விசுவாசித்து இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் இதை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் கஷ்டங்களும் சில காலங்கள் வரும். அதே போல மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பல காலங்களிலே வரும். ஆகவே முழுமையாக கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதையே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளுக்கு தவறு செய்ய மாட்டார். சில வேளைகளிலே நாம் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்களூடாய் கடந்து செல்லும்போது கர்த்தருக்குள்ளாய் நம்மை காத்து கொண்டு பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு மேன்மையான பங்குகளை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்வோமாக. தேவாதி தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் கிருபையும் உங்களுக்கு அதிகமாய் தருவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.